காசா கிராண்ட் வழங்கும் கல்யாண மாலை ஸ்பெஷல் பட்டிமன்றம் பவர்ட் பை போத்தீஸ் ஸ்வர்ணமஹால், டிரான், நவநீதா சில்க்ஸ், மங்களன் மங்கள். இணைந்து வழங்குபவர்கள் அரோமா, போத்தீஸ் சில்க்ஸ், பச்சப்பா சில்க்ஸ் மற்றும் பாரிவேர். இன்றைய பெற்றோர்கள் புத்திசாலிகளா ஏமாளிகளா? பிள்ளைகளின் கனவுகளுக்கும் ஆசைகளுக்கும் கேட்டு போடுகின்ற பெற்றோர்களாக இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு யாருக்கு ஓட்டு போடணுங்கிறதே பிள்ளைகளை கேட்டு போடக்கூடிய பெற்றோராக இருப்பதனால் ஒரு தத்துவம் சொல்றேன் கேளுங்க. துணி சோப்பு எந்த கலர்ல இருந்தாலும் வெள்ளை கலர்ல தான் நுர வரும். இதுக்கு பேர் தத்துவம் ஐயா. அது போல பசங்க எந்த டைப்பா இருந்தாலும் பாவப்பட்ட பெத்தவங்க எல்லாம் ஒரே டைப்பு. என் புள்ள அது தங்க புள்ள அப்படின்ற ஏமாலியா இருக்கிறாங்களே. அருண் வருத்தப்பட வேண்டாம். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அணி மாறிக்கலாம். தமிழ்நாடு அதுக்கு தயாராயிட்டு. ஆனா ரிசைன் பண்ணிட்டு வரணும். ஆமா. யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு யாரு முடிவு பண்றா? பையன்தான். எங்க கல்யாணம் நடக்கணும்னு யாரு முடிவு பண்றா? பிள்ளைங்க தான் முடிவு பண்றா. ஆனா யாருங்க கல்யாணத்துக்கு செலவு பண்றா? அப்பாதான். இந்த காதல் தோல்விக்கு ஒரு வார்த்தை சொல்றோம், பிரேக்கப். அவனுக்கு பிரேக்கப் ஆனா அவனை விட உடைஞ்சு போறது நாங்க தான். அவன் 1-1.5 வரைக்கும் அந்த பிள்ளைய நினைச்சுக்கிட்டு அழுதுட்டு தூங்கிடுவான். வெடிய அவனை நினைச்சுக்கிட்டு நாங்க அழுதுகிட்டே இருப்போம். நாங்கெல்லாம் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி நதியா தான்ப்பா. ஒத்துக்கோ. ஆமா, நண்பர்கிட்ட தான் கேட்டேன், என்னடா சும்மா பையன் சுற்றி வந்துட்டே இருக்கான், ஏதாவது ஒரு மேட்ரிமோனியில பதிவு பண்றா அப்படின்னா, அவன் இல்ல அவன் அமேசான்ல மேட்ரிமோனி ஆரம்பிச்சா அதுல பதிவு பண்ணலான்னு இருக்கிறான். எதுக்கடா அமேசான்ல பதிவு பண்ணணும்? அந்த மேட்ரிமோனி இல்ல, அங்கதான் வாங்கின ஐட்டம் சரியில்லைன்னா ரிட்டர்ன் எடுத்துக்கிறாங்களா? இன்றைய பெற்றோர்கள் புத்திசாலிகளா ஏமாளிகளா? நடுவர் திரு எஸ் ராஜா தலைமையில் கலகலப்பான கல்யாண மாலை திருச்சி ஸ்பெஷல் பட்டிமன்றம் ஜூன் 17ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5 மணிக்கு உங்கள் கல்யாண மாலை யூடியூப் சேனலில் காண தவறாதீர்கள்.